வணக்கம் மாணவர்களே, பெற்றோர்களே. ஜிகே கொம்பையா கேரியர் கைடன்ஸ் எக்ஸ்போர்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலர். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாணவன் சிறந்த கல்வியையும் ஒழுக்கத்தையும் பெறுவதற்கு பெற்றோர், ஆசிரியர், மாணவன் பங்களிப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி நம்ம பேச. அதாவது ஒரு மாணவன் தான் கற்கின்ற கல்வி தனக்காகவும் சமுதாயத்துக்காகவும் அவனுடைய எதிர்காலத்திற்காகவும் கற்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு கற்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாணவன் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தவறு செய்து விட்டால் அந்த தவற்றில் உழண்டு கொண்டு இல்லாமல் அதிலிருந்து வெளிவந்து அந்த தவறிலிருந்து நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு வந்து நகர வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாணவன் டெக்னாலஜி, அதாவது இன்னைக்கு வந்து டெக்னாலஜி வந்து மொபைலு, இன்டர்நெட்டு, சோசியல் மீடியா அப்படின்னு எல்லாமே கைக்குள்ளே வந்துருச்சு. ஸோ அதை வந்து எவ்வாறு கல்வி சார்ந்து பயன்படுத்த வேண்டும் என்பதையும் ஒரு மாணவன் நன்கு அறிந்திருக்க வேண்டும். கேம் விளையாடுறதை தவிர்த்து விட்டு கல்விக்கு இந்த இன்டர்நெட்டையும் மொபைலையும் பயன்படுத்த வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கையும் தனி மனித ஒழுக்கமும் ரொம்ப முக்கியம். அது மாணவ பருவத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பருவம் தான் அவங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்களை உள்வாங்கி கொண்டு கெட்ட விஷயங்களை புறந்தள்ள வேண்டிய ஒரு பருவமாக இருக்கிறது. அதனால செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் கண்டிப்பாக பெற்றோர்களோடும் ஆசிரியர்களோடும் பயமின்றி கலந்துரையாட வேண்டும். அப்போதான் நம்ம திறமை என்ன, நம்முடைய சந்தேகங்கள் என்ன, நமக்கு திறமைகளை எவ்வாறு வெளிக்கொண்டு வருவது என்பது பற்றியான ஓப்பன் கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் பங்களிப்பு எவ்வாறு இருக்க வேண்டும். அதாவது பெற்றோர்கள் வந்து கண்டிப்பாக மாணவர்களை ஒரு எமோஷனல் வியூவில் அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணணும். அதாவது எமோஷனல்னா, நம்ம எப்படி படித்து வந்தோம், நமக்கு எவ்வாறான படிப்பதற்கு சப்போர்ட் கிடைத்தது என்பதை நாம் அறிவோம். அதில் நாம் எவ்வாறு கல்வி கற்றோம் என்பதையும் அறிவோம். அதிலிருந்து நம்முடைய குழந்தைகளை இன்னும் சிறந்த கல்வியை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை என்ற ஒரு கண்ணோட்டத்தோடு அவர்களை அணுக வேண்டும். அடுத்து பார்த்தோம்னா, மாணவர்களோடு கம்யூனிகேஷன் எவ்வாறு மாணவர்கள், அதாவது இப்போ குழந்தைங்க பெற்றோர்களோடு கம்யூனிகேட் பண்ணணுமோ அதே மாதிரி பெற்றோர்களும் அந்த குழந்தைகளோடு கம்யூனிகேட் பண்ணுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதாவது நமக்கு 1000 வேலை இருக்கும், பிஸ்னஸ் இருக்கும், ஆனால் அது எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்காக பண்ணுறோம். அதனால குழந்தைகளோடு கலந்துரையாடி அவர்களோட திறமை, அவர்கள் எதிர்பார்ப்பு, அவர்களுடைய விருப்பம், இதிலெல்லாம் நம்ம வந்து கவனம் செலுத்தி அதற்குண்டான வழிகாட்டுதலை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் என்வரன்மெண்ட், அதாவது வீட்டில் படிக்கும் பொழுது சிரமமின்றி, தொந்தரவு இன்றி, கவனச்சிதறல் இல்லாமல் படிப்பதற்கு ஒரு என்வரன்மெண்டல் கிரியேட் பண்ணி கொடுக்கணும் வீட்டில். அப்போ தான் அவங்க வந்து நல்லா படிக்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் வந்து 2 மாதத்திற்கு ஒரு முறையாவது கல்வி நிறுவனத்துக்கு, தன்னுடைய குழந்தை படிக்கக்கூடிய கல்வி நிறுவனத்துக்கு சென்று ஆசிரியர்களோடும் தலைமை ஆசிரியர்களோடும் கலந்துரையாடி தனது குழந்தையையும் வரவேற்று 4 பேரும் சேர்ந்து குழந்தையை பற்றியான விவரங்களை கலந்துரையாடி நல்ல வழிகாட்டுதலை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய ஆசிரியர்கள் வந்து நம்ம பள்ளிக்கூடம் பக்கமே போகிறதில்லை, பிள்ளைங்களை சேர்த்து விட்டதோட சரி. இதை நான் வந்து என்னோட மகளை வந்து பள்ளிக்கூடத்தை சேர்த்து விட்டு நான் வந்து ஆசிரியரை போய் பார்க்கும்போது தலைமை ஆசிரியர் சொன்ன விஷயம், சார் நான் உங்களை கூப்பிடவே இல்லை, நீங்கள் வந்திருக்கீங்க, நிறைய பெற்றோர்களை வர சொல்கிறோம், வரமாட்டேங்கிறாங்கன்னு சொன்னாங்க. காரணம் என்னன்னா, வேலை பிஸ்னஸ் நம்ம இருக்கிறோம். ஆனால் பள்ளியில் போய் நம்ம குழந்தைகளை வந்து கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்கிறத அவங்க உணர்வாங்க. அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு சிறந்த கல்வியை பெறுவதற்கு நிச்சயமாக அது பயன்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள்
பங்களிப்பு போக ஆசிரியர்கள் எவ்வாறு பங்களிக்க வேண்டும் என்பதை பற்றியான ஒரு விஷயம். அது எப்படின்னா, ஆசிரியர்கள் வந்து மாணவர்கள் எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு சில மாணவர்கள் கல்வி குறைபாடு, அதாவது கற்றல் குறைபாடு இருக்கும். அவங்கள வந்து கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான சப்போர்ட்டு, அடிஷனல் கேர், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். சில மாணவர்கள் ஒழுக்கம் தவறினாலோ அல்லது கல்வியில் சிறந்து விளங்கவில்லை என்றாலோ அந்த பெற்றோர்களை, மாணவர்களுடைய பெற்றோரை வரவழைத்து பெற்றோர்கள் முன்னிலையில் அந்த குழந்தைகளை சரியான ஒரு ஒழுக்கத்தையும் கல்வி கற்கக்கூடிய ஒரு வழிமுறைகளையும் கற்றுத்தர வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு உறவு அவர்களுக்கு ஒரு கல்வி உந்துதலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்களும் டெக்னாலஜி ஓரியன்டா நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு. டெக்னாலஜியை கற்றுக்கிட்டாதான் அவங்க மாணவர்களுக்கு மிக சிறந்த கல்வியை தர முடியும். இதே இன்டர்நெட்டு, இதே மொபைல் பெற்றோர்கள் மாணவர்கள் ஆசிரியர்களிடம் 3 பேரும் இருக்கு. அதை எந்த மாதிரி கல்விக்கு வந்து பயன்படுத்துறோங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. தெரியாத விஷயங்களை நிச்சயமாக நம்ம இன்டர்நெட் மூலியமாக கற்றுக்கொண்டு அதை மாணவர்களுக்கு சிறந்த கல்வியோடு டெக்னாலஜியும் நாம் வந்து சொல்லிக் கொடுத்தோம்னா அது அவர்களுக்கு நல்ல மாணவர்களாக வருவதற்கு உந்துதலாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரோல் மாடல். மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஆசிரியருக்கு எல்லா விஷயமும் தெரியும், அவர் மிகச்சிறந்த ஒரு ஆசிரியர், சமுதாயத்தில் சிறந்த மனிதர், ஒழுக்கம் நிறைந்தவர், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க ரோல் மாடலாக அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்க ரோல் மாடலை எடுத்துக்கிற மாதிரி நம்மளும் ரோல் மாடலாக இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மாணவருடைய கல்விக்கு மிகச்சிறந்த ஒரு உந்துதலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுடைய திறமை என்ன, அவர்கள் எந்த இதில் விருப்பம் அதிகமாக செலுத்துகிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கு தேவையான ஒரு மெருகூட்டுதலை அவர்களுக்கு தர வேண்டும். அது மட்டும் இல்லை, மதிப்பெண்கள் அவர்களுக்கு திறமைக்கும் மதிப்பெண்கள் சம்பந்தம் இருக்கான்னா சில நேரங்கள் இருக்கு, சில நேரம் இல்லைன்னு சொல்லலாம். அதிக மதிப்பெண்கள் அவர்கள் கல்வியில் நல்ல ஒரு நிறுவனத்தை சேர்வதற்கும் நல்ல ஒரு கோர்ஸை எடுப்பதற்கும் பயன்படுகிறது. அதே நேரத்தில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்காத மாணவர்கள் திறமை இல்லாதவர்கள் என்று அர்த்தமில்லை. அவர்களுக்கு இருக்கக்கூடிய வேறு ஒரு திறமையில் அவர்கள் வெளிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த திறமை எது என்ன கண்டுபிடித்து அதற்குண்டான சப்போர்ட்டை வந்து ஆசிரியர்கள் கண்டிப்பாக மாணவர்கள் கொடுக்க வேண்டும். இதுதான் நான் வந்து பங்களிப்பாக நான் பார்க்குறேன். இவ்வளோ செய்யும் பொழுது என்ன ஆகுதுன்னா, மாணவர்கள் மனம் அழுத்தம் இல்லாமல் அவர்கள் நல்ல கல்வியை பெறுகிறார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, டிசிப்ளினோட அவங்க படிக்கிறாங்க, நல்ல மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அவ்வாறு நல்ல மதிப்பெண்களை பெறும் பொழுது உயர்கல்வியில் குறைந்த செலவில் நல்ல சிறந்த கோர்ஸையும் சிறந்த கல்வி நிறுவனங்களையும் அவர்கள் தேர்ந்தெடுக்க முடிகிறது. இதனால் பணம், நேரம், பெற்றோர்களுடைய உழைப்பு அனைத்தும் மிச்சப்படுகிறது. மாணவர்களும் சிறந்த கல்வி பெறுகிறார்கள். இதுதான் வந்து நம்ம பார்க்குற விஷயம். மாணவர்களே, பெற்றோர்களே, நான் கூறிய இந்த விஷயங்கள் நீங்கள் நேரடியாக வந்து பெற முடியாவிட்டாலும் ஜிகே கொம்பையா கேரியர் கைடன்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் நம்ம வந்து வீடியோவாக ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு தேவையான முழு விவரங்கள் அதில் வந்து கிடைக்கும். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நம்ம அந்த வீடியோவை பாருங்கள். ஜிகே கொம்பையா கேரியர் கைடன்ஸ் உங்களுடைய கேரியர் மிகச்சிறந்த கேரியராக அமைவதற்கு வழிகாட்ட தயாராக இருக்கிறது. என்னுடைய தொலைபேசி நம்பர் 9486453446. இன்னொரு நம்பரு 8903195446. கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய சரியான கேரியரை எங்கள் மூலமாக தேர்ந்தெடுங்கள். நன்றி.